எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமும் சிறந்த ஒரு குடும்பமாக மிளிருவதற்கு முதலாவது மிக முக்கியமான தேவை இந்த சவால்கள் பிரச்சனைகள் இதெல்லாவற்றுக்கும் முன்னால அந்த குடும்பத்தில் பிரார்த்தனை இருக்க வேண்டும். துஆ என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது முஸ்லிம்கள் நிறைய சில இடங்கள்ல பலர் ஒரு அற்பமான ஒரு விஷயமா கருதுறாங்க. ஆனால் நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சிறந்த துஆக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துஆ உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எத்தனை பேருக்கு பாடம் எலும்பி கேட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு விளங்கிட்டா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை நம்ம ஒரு 70 வயசுல கேட்டு என்ன பிரயோசனம்? விளங்கிட்டா? கேட்கிற தவறில்லை, கேட்கலாம். ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்கிற யார் எந்த வயசுலையும் கேட்கலாம். ஆனால் இந்த துஆ உங்கள்கிட்ட எப்ப இருக்கணும்? திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துஆ எங்களோட லைஃப்ல இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லா